தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம இன்னைக்கு ஒரு கேமு இவங்களுக்காக இவங்களுடைய திறமை வெளிப்படுத்துறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா இவங்க செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறாங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, ஞாயிற்றுக்கிழமைனால இவங்களுடைய திறமையெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு பரிசோதனை பண்ண போகிறோம். நீங்களும் பாருங்கள். ஏன்னா இவங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் பண்ணி இவங்களுடைய மோட்டிவேஷன் பண்ணணுங்கிறதுக்காக இவங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கே வழி இல்லை, எங்காவது போகலாம் அப்படி இப்படின்னு கேட்டு இருந்தாங்க. அதனால இந்த ஒரு விளையாட்டை புதுசாக உற்பத்தி பண்ணுறோம். எப்படி வருதுன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். போகலாமா? கேமுக்கு போகலாமா? ஓகே. இப்போ உங்களுடைய தனித்திறமை ஒவ்வொரு சின்ன சின்ன கேமில் சின்ன சின்ன கேள்வியில் வெளிக்கொண்டு வரணும். அப்போ நீங்கள் அதுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்களா? அந்த ஆன்சருக்கு உங்களுக்கு நான் மதிப்பெண் போட்டுருவேன். மொத்தமாக யார் நல்லா எல்லா கேம்லேயுமே யார் அதிகமான மதிப்பெண் வாங்குறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்போம். நீங்க செயல்படுறதுக்கு தகுந்தமான பரிசு. ஆமா, உங்களுக்கு பிடிச்ச பிரைஸ். ஆமா ஆமா ஆமா. சரியா? போலாமா? ரைட். இப்போ முதல்ல உங்களுடைய டேலண்ட், நீங்க இது வரைக்கும் பொதுவா என்ன பழகி வச்சிருக்கீங்கிறது. சரியா? நான் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். நீங்க இடையில பண்ண எதுவுமே சொல்லக்கூடாது. உங்களுடைய ஊர் எது? உங்க அட்ரஸ் சொல்லுங்க. இப்போ நீங்க வேற பக்கம் போயிடுறீங்க, காணாம போயிடுறீங்க, எப்படி தப்பிப்பீங்க? அட்ரஸ் தெரியணும்ல? அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ் சொல்லு. இல்ல, அதுக்கு தான் இந்த கேமே. புரியுதா? உங்க அப்பா பேரு, அம்மா பேரு, அவங்க பேரை சொல்லி சுந்தராபுரம், சங்கம் வீதி, கோவை 24, பின்கோடு நம்பர் கோவை 24 அப்படின்னு சொல்லணும் நீங்க. புரியுதா? சுந்தராபுரம், சங்கம் வீதி, கோவை 24 அப்படி சொல்லணும். சரியா? இதுல மார்க் உங்க 2 பேருக்கு இல்லை. சரியா? ரைட்டு. இப்போ உங்க அப்பாவோட போன் நம்பர் நீயே எழுது. உங்க அப்பாவோட போன் நம்பர், உங்க அம்மாவோட போன் நம்பர் எழுது. இரண்டாவது பதில் சரியாக இருவரும் எழுதியதால் தலா 5 மதிப்பெண்கள். அடுத்த கொஸ்டின், நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? என்ன கிளாஸ்ல படிக்கிறீங்க? உங்க கிளாஸ் டீச்சர் பேர் என்ன? உங்க கிளாஸ் டீச்சர் பேர் என்ன? நீங்க இப்ப எடுத்த ரேங்க் எவ்வளவு? 4 கொஸ்டின் இருக்குது, ஒரு தடவை தான் சொல்லுவேன். என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க, உங்க கிளாஸ் டீச்சர் பேர் என்ன, இப்போ என்ன ரேங்க் எடுத்திருக்கீங்க, இதை நீங்க பார்த்து கூட எழுதிக்கலாம். சொல்லிட்டே எழுதுங்க. நான் வந்து பிருந்தாவன் ஸ்கூல் படிக்கிறேன். நான் இப்போ வந்து 93 ரேங்க். நான் வந்து செல்வியா மேம் கிளாஸ் படிக்கிறேன், 2B. நான் வந்து பிருந்தாவன் ஸ்கூல் படிக்கிறேன். நான் வந்துட்டு grade 2
படிக்கிறேன். நான் ரேங்க் வந்துட்டு 19th ரேங்க். இருவரும் சரியான பதில் சொன்னதால் தலா 10 மதிப்பெண்கள். தர்ணிகா, உனக்கு ஒரு கேள்வி. சரி பாரு. ஸ்கூலுக்கு போறதுனால என்ன நன்மை இருக்குது? நன்மைனா இப்ப படிக்கிறதுக்கு போறோம், நல்லா அறிவு வளரும், அப்புறம் உலகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாரும் மனதை காப்பாத்துறோம். இப்ப நம்ம வந்துட்டு கெட்ட புத்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்கவே இருக்காது. கெட்ட புத்தி இருக்காம படிப்பிலே இருந்தா அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்பட்டா நம்மளும் சந்தோஷமா இருப்போம், ஃபேமிலியும் சந்தோஷமா இருப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு வேணும். ஸ்கூலுக்கு போறதுனால என்ன நன்மை இருக்குது? ஸ்கூலுக்கு போறதுனால படிக்கிறது வந்து புத்தி இருக்கும். அப்பதான் எல்லாமே போலீஸ் கேப்டன்லாம் ஆக முடியும். எல்லாத்தையும் சொன்ன பேசல கேட்கணும். படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். 4வது பதில்ல தர்ணிகா 10 மதிப்பெண்கள், தருண் 7 மதிப்பெண்கள். மொத்த மதிப்பெண்கள் 25, 22. ஸ்கூலுக்கு போறப்போ என்னமா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்றோம். என்னென்ன படிக்க கொடுப்பாங்களோ பயமா இருக்கு, ஆனா ரொம்ப ஜாலியா இருக்கு. ஃபீல் பண்ணாங்க. நீ சொல்லு தர்ணிகா. வீட்டுல இருக்கும்போது ஜாலியா இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கு போறமே ஸ்கூல்ல ட்ரிப் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. கேம்ஸ் எல்லாம் இருக்கும், பிடி பீரியட் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடலான் இருக்கும். அப்புறம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்ட்டு. நிறைய கையெல்லாம் வலிக்கும், ரவுண்ட ஃபுல்லா வெயில் தான் அடிக்கும். வெயில்ல உட்காந்து ரொம்ப வேர்க்கும் எங்களுக்கு. அப்புறம் திடீர்னு கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிரும். அப்பதான் நாங்க லஞ்சு சாப்பிட்டு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு எல்லாத்துக்குமே. சில பேருக்கு வந்துட்டு வாமிட்டே வந்துடும் இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றமேட்டு. எல்லாத்துக்கும் அவ்வளோ தண்ணி தாகம் வந்துட்டு கஷ்டங்களை தாங்கதான் தெரியும். இப்ப நம்மளுக்கே எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னா நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோ குழு பண்றோம், ரொம்ப இதா இருக்குல்ல, அதான் கொஞ்சம். 5வது பதில்ல தர்ணிகா 10 மதிப்பெண்கள், மொத்த மதிப்பெண் 35. தருண் 7 மதிப்பெண்கள், மொத்த மதிப்பெண்கள் 29. ஸ்கூல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது, பிடிக்காத விஷயம் எது? எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து இது ட்ராயிங் பண்றது. கேர் பண்றாங்க, தூக்கி விடுறாங்க, எல்லாரும் சாஃப் பண்ணா கிளீன் பண்ணி விடுறாங்க. ஸ்கூல்ல விளையாடுறது பிடி பீரியட் போவோம், ஃபுட்பால் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத விஷயம் வந்து மேம் வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேம் வந்து ரொம்ப அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எதுக்கு அடிக்கிறாங்க மேடம்? நாங்க ஏதாவது குழு பண்ணிடுவோமோ, ஏதாவது தூக்கி போட்டு உடச்சிருவோம். அதுக்கு டஸ்ட்பின்ல சாஃப் பண்ணி கீழே போட்டுருவோம். அதனால அடிப்பாங்க. அப்ப அது தப்பான செயல் தானே? ஆமா. அப்புறம் அது கண்டிக்கணும்ல. சரி, ஓகே. நீ சொல்லு தர்ணிகா, உனக்கு ஸ்கூல்ல பிடிச்ச விஷயம் எது, பிடிக்காத விஷயம் எது? பிடிச்ச விஷயம் வந்து நம்மளுக்கு நம்ம ஷேர் பண்றது, உதவி பண்றது, ரேங்க் நல்லா எடுக்கிறது, டிராயிங் பண்றது, படிக்கிறது. இதெல்லாம் பிடிக்காத விஷயம் வந்துட்டு லவனை போட்டு அடிப்பாங்க. அது எனக்கு பிடிக்காத விஷயம். 6வது பதில்ல தர்ணிகா 7 மதிப்பெண்கள், மொத்தம் 42. தருண் 10 மதிப்பெண்கள், மொத்தம் 39 மதிப்பெண். சரி, அடுத்த கேம் வந்து 2 பேருமே டிராயிங் வரையறீங்க, ஓவிய போட்டி. அது இயற்கை காட்சிகளை வரையணும். 1/2 மணி நேரம் உங்களுக்கு டைம். நீங்களே யோசனை பண்ணி அந்த இயற்கை காட்சிகளை வரையணும். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் வாங்கிக்கலாம். ஓகே, டைம் ஸ்டார்ட். நம்மளுக்கு கிரீன் கலர் தேவை. ஸ்கெட்ச் எதோட வச்சுக்கலாம், கலர் வச்சுக்கலாம், ஸ்கெட்ச் வச்சுக்கலாம். இப்ப இப்படி திருப்பிட்டு இப்படி இருக்காது, இப்படி நம்ம இப்படி திருப்பிட்டு இந்த மாதிரி புள்ளி இருக்கிற மாதிரி இப்படி ஃபுல்லா போட்டுக்கலாம். நல்ல யோசனை பண்ணி அவுட்லைன் வரைஞ்சு நல்ல கலர் கொடுத்து பார்த்தா நேர்கள்லாம் பார்த்து பாராட்டணும். அந்த மாதிரி வரைஞ்சு பழகணும். 1/2 hourல எப்படி வரையுங்கன்னு பார்க்கலாம். டூ இட். 1/2 மணி நேரம் டைம் ஆச்சு.
சீக்கிரம் வரைஞ்ச முடியுங்க. முடிக்க போறேன் பாரு, கொஞ்ச நேரம் பாரு. இன்னும் லாஸ்ட் 1 minute. சீக்கிரம் முடிக்கணும். திருப்பிக்காமி என்ன வரைஞ்சிருக்கிற? மழை பாரு, மழை வந்து இங்க தண்ணீர் போன மாதிரி வரைஞ்சிருக்கோம் பாரு. அதுக்கப்புறம் பழம் சன்னு, இங்க வீடு பாரு, இங்க வந்து தென்னை மரம் வளர்ந்துட்டு இருக்காங்க பாரு, இங்க வந்து புல்லு பாரு. சரி, நீ சொல்லு. இப்போ நான் என் ஸ்பெல்லிங் எழுதிட்டேன் பாரு. இது பார்டர் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு ரெயின்போ ஹார்ட் இருக்கு. அப்புறம் பூவெல்லாம் வரைஞ்சிட்டேன். அப்புறம் செடியெல்லாம் போட்டுட்டேன், புல்லெல்லாம் போட்டுட்டேன். இது வந்துட்டு என்னன்னா, இது வந்துட்டு பட்டர்ஃப்ளை பாரு. பட்டர்ஃப்ளை மாதிரி வந்துருக்கு. என் நேம் கூட இப்போ இங்கே எழுதிட்டேன் பாரு. ஓகே, பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு. நல்லா கிரியேஷன் பண்ணியிருக்க. பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி நீ நல்லா கிரியேட் பண்ணி டிராயிங் வரைகிறேன். 7வது பதில் தருணிகா 10 மதிப்பெண்கள், மொத்த மதிப்பெண் 52. தருண் 8 மதிப்பெண்கள், மொத்த மதிப்பெண் 47. அடுத்த டாஸ்க் உங்களுக்கு கொடுக்கறது என்னன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு செல்போன் ஆளுக்கு ஒன்று கொடுத்துருவேன். சரியா? இந்த உனக்கு ஒரு ஃபோனு, இந்த உனக்கு ஒரு ஃபோனு. இதைய நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம் 15 நிமிஷம். நம்ம வீட்டுக்குள்ள எங்க வேணாலும் நீங்க போய் போட்டோ எடுத்துக்கலாம். அழகா ஒவ்வொருத்தருக்கு 7 சான்ஸ், 7 போட்டோ எடுக்கலாம். யாரு சிறந்த போட்டோ எடுக்கிறாங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு பரிசு. 15 நிமிஷம் டைம். போங்க, நல்லா யோசனை பண்ணி நல்லா கலை நுணுக்கத்தோடு எடுங்க. எட்டாவது போட்டியில் தருணிகா 8 மதிப்பெண்கள், மொத்தம் 60 மதிப்பெண்கள். தருண் 10 மதிப்பெண்கள், மொத்த மதிப்பெண்கள் 57. முந்துவாரா தருண். வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது, பிடிக்காத விஷயம்? பிடிச்ச விஷயம் வந்து ஃபோன் பார்க்கறது, டிவி பார்க்கறது, டிராயிங் பண்றது, வேலை செய்யறது, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் பாரு. பிடிக்காத விஷயம் வந்துட்டு இந்த மாதிரி இப்ப டிவி நான் பார்த்துட்டு இருக்கும்போது, ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது தருண் வந்துட்டு குடுக்கான்னு சொல்லுவான். நான் கொஞ்ச நாள் பார்த்து தருண் விடு தருண் இல்லையே, அப்புறம் நான் ஃப்ரீயா இருக்கும்போது அப்படியே கொடுத்துட்றேன். கொஞ்ச நாள் நான் பாக்குறேன், டியூஷன் போயிடுவேன்ல, அதனால நான் கொஞ்ச நாள் தான் பார்ப்பேன். இந்த டைம்ல நீ பாத்துப்போன்னு சொன்னா விட மாட்டான். குடுக்காது வந்துட்டு புடுங்கிட்டு போயிடுவான். அவனுக்கு ஒரு விழி கூட பிடிக்காது தருண் விஷயத்துல. அப்ப இன்னும் நிறைய எனக்கு ஏதாவது பிடிக்காதுன்னா தருண் வந்துட்டு என்ன போட்டு அடிக்கிறான். இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத விஷயம் பாரு. தருண், நீ சொல்லு, பிடிச்ச விஷயம் எது, பிடிக்காத விஷயம் எது வீட்டுல? பிடிச்ச விஷயம் வந்து வண்டி தள்ளுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் பிரியாணி அதுக்கப்புறம் இது நல்லா பிடிக்கும், எனக்கு ரொம்ப ஆசை. அது பிடிக்காத விஷயம் வந்து எனக்கு வந்து தருணிக்காத ரிமோட் பிடிக்கிறா, அது பிடிக்காது. அதுக்கப்புறம் நான் எதாவது கேட்டால் அவளும் கேட்குறா, அது ரொம்ப பிடிக்காது.
ஒருத்தர் மனசில் இருக்கிறத இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த போட்டி. 9வது போட்டியில் தருணிகா 10 மதிப்பெண்கள், மொத்தம் 70 மதிப்பெண்கள். தருண் 7 மதிப்பெண்கள், மொத்தம் 64 மதிப்பெண்கள். ரைட்டு, அப்பா அம்மா அவங்கள பற்றி நீ சொல்லு. யார் அன்பாக இருக்காங்க, யார் அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க? 2 பேருமே எங்களுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி தான். இப்போ எனக்கு பாசமாக இருப்பாங்க, தருணுக்கு பாசமாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கும் பாசமாக இருப்பாங்க, தருணுக்கும் பாசமாக இருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் குறு பண்ணனால தான் அடிக்கிறாங்க. நாங்கள் இப்போ அம்மா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொன்னாங்க, நாங்கள் திரும்பி அதே பண்ணுவோம். திரும்பி 4 வாட்டி சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் கேட்போம். அது வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்பாவுக்கு வந்து நாங்கள் சாக்லேட் சாப்பிட்றதுலாம் பிடிக்காது. ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு எது நல்லதோ அது தான் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. இப்போ நாங்கள் சாக்லேட் சாப்பிடணுமோ அதே தான் நாங்கள் சாப்பிட்டே இருப்போம், நிறுத்த மாட்டோம். அதனால அப்பா எங்களை போட்டு அடிப்பார், திட்டுவார். நீ சொல்லு தருண். எனக்கு வந்து நான் சொல்லிட்டு அப்பாவை பற்றி நீ என்ன நினைக்கிற? அம்மா அப்பா வந்து எனக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. அம்மா அப்பா எனக்கும் பாசமாக இருப்பாங்க, தனக்காக பாசமாக இருப்பாங்க. எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறாங்க, அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எதுக்கு அடிக்கிறாங்க, யார் அடிக்கிறாங்க? அதிகமாக வந்து 2 பேருக்கும் தான் பேர் அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க? குறும்பனால சில டைம் அடிப்பாங்க, சில டைம் எங்களுக்கும் தனக்காகவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, சில டைம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. 10வது போட்டியில் தருணிகா 10 மதிப்பெண்கள், மொத்த மதிப்பெண் 80. தருண் 9 மதிப்பெண்கள், மொத்த மதிப்பெண்கள் 73. தருண், நீ இன்னும் ட்ரை பண்ணினா 7 மார்க் பிடிச்சிடலாம். அடுத்தது நீங்கள் தனித்தனியாக டான்ஸ் ஆடணும். யார் அதில் சிறப்பாக டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்களுக்கு மார்க். பதினொன்றாவது போட்டியில் தருணிகா 8 மதிப்பெண்கள், மொத்தம் 88 மதிப்பெண்கள். தருண் 9 மதிப்பெண்கள், 82 மதிப்பெண்கள். அடுத்த போட்டி என்னன்னா சிலம்பு சுத்துறது. சுத்துவீங்களா? சுத்துற அளவுக்கு சுத்து, அப்பதான் மார்க் கிடைக்கும்.
12வது போட்டியில் தரணிகா 6 மதிப்பெண்கள், மொத்தம் மதிப்பெண் 94. தருண் 10 மதிப்பெண்கள் பெற்று 92 மொத்த மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். 94 மதிப்பெண்கள் பெற்று தரணிகா முதல் பரிசை தட்டிச் செல்கிறார். தருண் 92 மார்க் எடுத்து 2ஆம் பரிசை தட்டிச் செல்கிறார். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.